திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் இன்று திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர் குழு பயிற்சி மாநாடு நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பதிவு பண்ணலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே திமுகவுடைய வடக்கு மண்டல பாக முகவர்கள் பயிற்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. 47 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பாக முகவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதற்காக பலரும் தற்பொழுது வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை சரியாக 5 மணிக்கு இந்த பொதுக்கூட்ட திடலுக்கு வர இருக்கிறார். ஏறக்குறைய 1000 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த பொதுக்கூட்டத்துக்கான திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுக மண்டல வாரியாக இந்த பாக முகவர் மாநாடுகளை நடத்தி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே சென்னை விழுப்புரம் மண்டல மாநாடு திருவிடந்தை மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் நடைபெற்ற நிலையில் 2வது மாநாடாக தற்பொழுது இந்த வடக்கு மண்டல மாநாடு நடைபெறுகிறது. அடுத்ததாக மதுரையில் தென்மண்டல மாநாடும் கோவையில் கொங்கு மண்டல மாநாடும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இளைஞரணி மற்றும் மகளிரணி மாநாடுகளை நடத்தி வரக்கூடிய நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இது போன்ற மாநாடுகளை திமுக நடத்தி வருகிறது. முதலமைச்சர் மாலை 5 மணிக்கு இந்த மேடையில் உரையாற்ற இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் முதலமைச்சர் முன்னிலையில் இந்த மேடையில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் தற்பொழுது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு நிலோஃபர் கபில் வந்திருக்கார். அவர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதிமுகவிலிருந்து அதிருப்தி காரணமாக சில ஆண்டுகளாக ஒதுங்கியிருந்த நிலையில தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடிய முடிவையும் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 47 சட்டமன்ற தொகுதியிலிருந்து 1.5 லட்சம் பாக முகவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கிறது. பல இடத்திலிருந்து இதற்காக வந்து கொண்டிருக்கார்கள். தொடர்ந்து முதலமைச்சருக்கு உற்சாகமான வரவேற்புகளும் அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.